ஹாய் பிரதர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐபிஎல் 2026 மேட்ச் நம்பர் 16 ஆர்ஆர் விசிஸ் ஆர்சிபி மேட்ச் வந்து குவஹாத்தியில் தான் நடக்குது. ஸோ அந்த மேட்ச்க்கான மேட்ச் ப்ரிவியூ அனாலிசிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த நம்மளுடைய வீடியோவில் எப்பயும் போல் 12 செக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பேட்டில்ஸு ஸ்டாட்ஸு எல்லாமே எக்கச்சக்கமாக உங்களுக்கு என்னென்ன மேட்ச்சில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எல்லாமே வந்து இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், நம்ம வீடியோக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரே ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த மேட்ச்சுக்கு வீடியோஸ் போகிறப்போ உங்களுக்கு ஈஸியாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும், நீங்கள் ஈஸியாக பார்த்துக்க முடியும். நம்ம டெலிகிராம் சேனலையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய அஃபிஷியல் டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதில் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துட்டே இருப்பேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு ஸோ வென்யூ அண்ட் பிச் ரிப்போர்ட் வந்து பார்த்துடலாம். மேட்ச் குவஹாத்தியில் தான் மேட்ச் நடக்குது. ஸோ நல்ல பேட்டிங், ஃப்ளாட் ட்ராக்கு. ஸோ பால் வந்து நல்லா பேட்டுக்கு வரும், சின்ன கிரவுண்டும் கூட. ஸோ எஸ்வி ஜெய்ஸ்வாலும் வைபவ் சூரியவன்சியும் அடிக்கிறதே பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ செகண்ட் சேசிங்க்கு இன்னுமே ஃபேவரபுளாக இருக்கும், ஏன்னா டியூ ஃபேக்டரி கொஞ்சம் இருக்குது. ஃபஸ்ட் இன்னிங்ஸோட ஆவரேஜ் ஸ்கோர் 190லேருந்து 200. ஸோ அதே மாதிரி ஓவர் கேஸ்ட் கண்டிஷனாக இருந்தால் செகண்ட் இன்னிங்ஸ்லையும் பெருசாக டியூ எதிர்பார்க்க முடியாது. 2 இன்னிங்ஸ்லையும் ஓரளவுக்கு அப்படி தான் இருக்கும். பட் கொஞ்சம் மழை பெஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஏர்லியராக கொஞ்சம் மாய்ஸ்டர் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ட்ரை ஆயிரும். ஸோ பேட்டிங் நல்லாயிருக்கும். இந்த பர்டிகுலர் வென்யூவில் 2 மேட்ச் நடந்துச்சு. அது 2 பிச்சு டிஃப்ரெண்ட் பிச்சஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பிச்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர் விசிஸ் சிஎஸ்கே மேட்ச் நடந்துச்சு. அதில் ஏரியில் மழை பெஞ்சிருந்துச்சு. ஆனால் மேட்ச் வந்து ஸ்டார்ட் டைமில் மழை இல்லை, ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் மாய்ஸ்டர் இருந்துச்சு, அதனால ஓவர் கேஸ்ட் கண்டிஷனால் சீமர்ஸ் நல்லாவே ஹெல்ப் இருந்துச்சு. சிஎஸ்கே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி அவுட் ஆனாங்க. ஆர்ச்சரும் வந்து நான்ட்ரே பர்கர்லாம் சூப்பராக வந்து பவுல் பண்ணாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் எஸ்வி ஜெய்ஸ்வாலும் வைபவ் சூரியவன்சியும் சூப்பராக பேட் பண்ணி ஈஸியாக வின் பண்ணாங்க. அதே இது இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அதே காரணத்துக்காக தான் ஹர்திக் பாண்டியா வந்துட்டு ஆறாவது எம்ஐ மேட்ச்சில் பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணார். நாங்கள் வந்து சேசிங்காக எடுத்துக்கிறோம், ஏன்னா வந்து இது நார்மல் தான், ஓவர் கேஸ்ட் கண்டிஷனில் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணிட்டு செகண்ட் ட்ரை ஆனதுக்கப்புறம் பேட் பண்ணுறது தான் நார்மல்னு சொல்லி போட்டிருந்தாரு. பட் அந்த செகண்டாக ப்ளே பண்ண பிச்சில் வந்துட்டு எந்த விதமான மாய்ஸ்சருமே கிடையாது. அது அப்படியே ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயும் ட்ரையாக தான் இருந்துச்சு. வைபவ் சூரியவன்சி, எஸ்வி ஜெய்ஸ்வால் வரவங்க போகிறவங்க எல்லாருமே ஆர்ஆரில் பயங்கரமாக பேட்டிங் ஆடி ஒரு 11 ஓவர் மேட்ச் தான். பட் ஸ்டில் அவ்வளோ நேரம் மழை பெஞ்சுமே அந்த பிச்சை வந்து கரெக்டாக வச்சுருந்துருக்காங்க. ஸோ என்ன ரீசன் அக்யூரேட்டாக தெரியல. பட் இந்த 2 பிச்சுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. எம்ஐ மேட்ச்சில் வந்து ட்ரையாக தான் இருந்துச்சு, பேட்டிங்க்கு சூப்பராக தான் இருந்துச்சு. ஸோ எந்த பிச்சுன்றதை அடுத்து வரக்கூடிய மேட்ச்சில் வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. அதாவது இந்த பிச்சை வந்து இந்த மேட்ச்சில் தான் யூஸ் பண்ணது, இந்த மேட்ச்சில் யூஸ் பண்ணதுன்னு சொல்லிடுவாங்க. அதை நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணிடுறேன், அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ டெலிகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பேசஸ் 60% விக்கெட்டும், ஸ்பின்னர்ஸ் 40% விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ஸோ சேஸ் பண்ணுறது தான் இந்த ரவுண்டோட ஐடியல் ஸ்ட்ராட்டஜி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பிளேயிங் 11 பார்த்துடலாம். எஸ்வி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்சி, த்ருவ் ஜுரைல், ரியான் பராக், சிம்ரன் ஹெட்மேயர், ரவீந்திர ஜடேஜா, ரவி பிஷ்னாய், ஜோஃப்ரா ஆர்ச்சர், நான்ட்ரே பர்கர், துஷார் தேஷ்பாண்டே, சந்தீப் சர்மா. இதுதான் அவங்களுடைய 11 இருந்திருக்கு. டோனோவன் ஃபெரேராவை வந்து இம்பேக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, பேட்டிங் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு. ஸோ ரவி பிஷ்னாயும் டோனோவன் ஃபெரேராவும் மாறிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா விராட் கோலி, ஃபில் சால்ட், படிக்கல், ரஜத் படிதார், ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், ரொமாரே சர்பாடு, குர்னல் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், சுயா சர்மா, ஜேக்கப் டஃபி. ஸோ சுயா சர்மாவும் உங்களுக்கு அபிநந்தன் சிங்கை வந்து நான் எதுக்கு வெளியில் இம்பேக்டாக போட்டிருக்கேன் அப்படின்னா, சுயா சர்மா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஸோ அதனால தான் வந்து உள்ளே போட்டுவிட்டு இவரை வெளியில் போட்டிருக்கேன். ஸோ சுயா சர்மா தான் வந்து உங்களுக்கு தேவ்தத் படிக்கலும் சுயா சர்மா தான் மாறிக்கிறாங்க, அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் எந்த மாற்றம் இருக்காது. மேபி ஹேசல்வுட் உள்ளே வரதுக்கான சான்சஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கலாம். பட் அவர் வரதுக்கான வாய்ப்புகள் இந்த மேட்ச்சில் கொஞ்சம் கம்மி தான். ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் பொறுத்த வரைக்கும் டீம் அண்ட் ஃபார்ம் அண்ட் மொமெண்ட்டில் எஸ்வி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்சி, ஆர்ச்சர், ரியான் பராக், நான்ட்ரே பர்கர். ஸோ இவங்களுடைய ஒரு தாக்கம் அதிகமாக இருக்குது ஆர்ஆரில். ஸோ அதனால் வந்து த்ருவ் ஜுரைல், ஸோ எல்லாருமே வந்து ப்ராப்பராக சூப்பராக விளாட்றாங்க. பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் 145க்கு மேலே போடக்கூடிய நல்ல ஒரு சீமர்ஸ் இருக்காங்க. ஸோ எம்ஐஏ சுருட்டிட்டாங்க சேசிங்காக இருந்தாலுமே. ஸோ நல்ல ஒரு பவுலிங் அட்டாக் இருக்குது. கூடுதலாக ரவி பிஷ்னாய் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ அவங்களுடைய ஹோம் அட்வான்டேஜும் இருக்குது. ஸோ அதனால் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க. மென்டல் ஏஜை பொறுத்த வரைக்கும் இந்த இதில் வந்து ஆர்ஆருக்கு தான் அதிகமாக இருக்குது, டியூ டு நிறையா ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குனால. வீக்னஸை பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டர் தான். ஸோ டோனோவன் ஃபெரேராவை ட்ரை பண்ணுறாங்க. சிம்ரன் ஹெட்மேயர் வந்து பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ அந்த ஒரு இதுன்றது இருந்துட்டு தான் இருக்குது, அது மட்டும் தான் வீக்னஸ். பட் டாப் ஆர்டர் அண்ட் பவுலிங் செம்மையாக இருக்குது. இந்த பக்கம் ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஃப்ளாட் பிச்சு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர்லேருந்து மிடில் ஆர்டர் வரைக்கும் சூப்பராக பயங்கரமாக ஆடக்கூடிய ஒரு டாப் கிளாஸ் டீமாக இருக்காங்க ஆர்சிபி. ஸோ அதனால் இந்த கிரவுண்டை வச்சு அவங்களும் விளாட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பயங்கரமாக. ஸோ வீக்னஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னை குர்னல் பாண்டியா அண்ட் சுயாஸு, ஸோ ரியான் பராகும் ஹெட்மேயரும் ஸ்பின்னை ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடுவாங்க. ஸோ அதுதான் வந்து அவங்களுடைய வீக்னஸாக இருக்குது.
குறிப்பாக செகண்ட் பவுலிங்கில் வந்து பவுல் பண்ணாங்க அப்படின்னா அதில் அவங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் பெருசாக இது கிடையாது. பட் குர்னல் பாண்டியாவை ஸ்பின்னர்னு சொல்லலாமா என்னன்றது தெரியல. ஸோ மேக்ஸிமம் அடிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு ஓவருக்கு 2 பால் பவுன்சர்ன்றதை போகிறாரு, சடனாக சைடு பால்ஸ் போகிறாரு, வித்தியாசமாக போகிறாரு. ஸோ அவர் வந்து ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலராக இருந்துகிட்ருக்காரு. 1-2 ஓவர் போட்டாலும் அதில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணி எப்படினாலும் விக்கெட்ஸ் வந்து எடுத்துடுறாரு. ஸ்ரேயா சர்மே ஒரு டீசெண்டான ஒரு சூப்பரான ஒரு ஸ்பின்னர். ஸோ அவரை மட்டும்தான் அவர் தான் வந்து மெயின் ஸ்பின்னர் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும். ஸோ அவர் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. பட் இந்த வென்யூவில் அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா மேபி அவரை டேக் ஆன் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை பார்த்து ஆடினாங்க அப்படின்னா கண்டிப்பாக விக்கெட்ஸ்ன்றது பெரிய அளவில் விழுகாது. அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பிளேயர் ஸ்டாட்ஸ்ன்றதை பார்த்தலாம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். எஸ்வி ஜெய்ஸ்வால் ஆர்சிபி எகென்ஸ்டாக 43. ஸோ இந்த டாப் 5 இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்லாம் வந்து ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதான் வந்து இந்த டாப் 5 பிளேயர்ஸை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ்வி ஜெய்ஸ்வால் 43, குவஹாத்தியில் 70. ஸோ பயங்கரமான ஆவரேஜில் இருக்குது. ரவி பிஷ்ணை 1.2 ஆர்சிபிக்கு எகென்ஸ்டாக, வென்யூவில் 2.3. ஸோ போன மேட்சுமே நான் சொல்லியிருந்தேன் ரவி பிஷ்ணை வந்து பெரிய லெவலில் ஒரு பயங்கரமான ஸ்பின்னர்னு நம்ம சொல்ல முடியாது. அவருடைய பவுலிங் நம்ம பல வருஷம் பார்த்துருக்கோம். இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா ரவி பிஷ்ணை வந்தாலே வந்து நம்ம சின்ன கிரவுண்டாக இருக்குது, இல்லை வந்து நம்ம எப்படினாலும் வந்து கிளிக்காஸ்னால் வெளியில் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டேக் ஆன் பண்ணக்கூடிய ஒரு மென்டாலிட்டியிலே வந்துட்டு விக்கெட்ஸ்ன்றதை விட்டுருந்தாங்க. அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2 மேட்சுமே இதில் அகமதாபாத்தும் சரி, இந்த போன மேட்ச் எம்ஏக்கு எகென்ஸ்டாகவும் சரி, 2 மேட்ச்லையுமே ரவி பிஷ்ணை செகண்ட் பவுலிங் தான் போட்டிருந்தார். இவங்க டீம்ஸ் எல்லாம் சேசிங் ப்ரெஷரில் இருந்தாங்க. அப்போ மிடில் வந்து ஆக்சலேட் பண்ணுறப்போ ரவி பிஷ்ணை போடுறனால அழகாக தூக்கி அடிக்கிறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் த விக்கெட்ஸ் எல்லாமே கேட்ச்சு தான். ஸோ தூக்கி அடிக்க பார்த்து தான் வந்து அவுட் ஆகுறாங்க. அதுதான் ரவி பிஷ்ணை டேக் ஆன் பண்ணுறது ஒரு பெரிய மைனஸாக இருந்துகிட்ருக்கு. அதை வச்சு அவர் சூப்பராக விக்கெட்டுன்றது எடுத்துகிட்டு இருக்காரு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் 1.4, 1.8 குவஹாத்தியில் நல்ல விக்கெட் ஆவரேஜ்ன்றது இருக்குது. அடுத்து விராட் கோலி 33, 54 குவஹாத்தியில். படிக்கல் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 26, 40 குவஹாத்தியில். ஸோ நல்ல ஆவரேஜ்ன்றது இருக்குது. மிச்சம் ரிமைனிங் பிளேயர்ஸ் சில பேர் வந்து குவஹாத்தியில் ப்ளே பண்ணலை, இப்போ தான் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. அந்த ஒரு மைனஸுமே ஆர்சிபிக்கு இருக்குது. ஸோ நிறைய பிளேயர்ஸ் வந்து டெபியூட் பண்ணுறாங்க இந்த வென்யூவில். ஜேக்கப் டஃபி இப்போ தான் ஆர்ஆர்க்கு எகென்ஸ்டாகவும் ப்ளே பண்ண போகிறாரு. அதையுமே வந்து நோட் பண்ணிக்குவேன். மற்ற ஒரு ஹைலைட்டான ஒரு ஸ்டாட்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா குவஹாத்தியில் வந்துட்டு 37 ஆவரேஜ் இருக்குது. பட் வைபவ் சூரியவன்சிக்கு ஆர்சிபிக்கு எகென்ஸ்டாக 19 தான் இருக்குது. ஸோ வைபவ் சூரியவன்சியை பற்றி பேசுவேன். நல்லாவே கேமை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம சும்மா வந்துட்டு அவர் ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர் நினச்சிட்டு இருக்கோம். பட் அவர் வேணுன்ற பால் அடிக்கிறாரு. போன மேட்ச் எம்ஐ எகென்ஸ்டாக பார்த்தீங்கன்னா சில பால்ஸ் வந்து அவரும் சிங்கிள் அடிக்கிறாரு, இல்லை ஸ்ட்ரோக் வைக்கிறாரு. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ப்ளே பண்ணுறது ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது. ரியான் பராக் 28, 42. சிம்ரன் ஹெட்மயர் 36, 34. ஸோ ஒரு நல்ல டீசென்ட் ஆவரேஜ்ன்றது இருக்குது. இன்னும் ஃபார்முக்கு வரல. மேபி இந்த மேட்ச் ஃபார்முக்கு வரதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்தோம் அப்படின்னா ரஜத் படிதார் 32, ஆர்ஆர் எகென்ஸ்டாக. ஃபில் சால்ட் 33. அதுக்கப்புறம் டிம் டேவிட் 35. ஸோ இதெல்லாம் வந்து ஆவரேஜ்ன்றது இருக்குது. ஸோ இதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம். நெக்ஸ்ட்டு பவுலர் இம்பேக்ட் அனலைசிஸ் பார்த்துடலாம். இந்த பக்கம் ஒரு இம்பேக்ட் லெவல் கிரிட்டிக்கலாக இருக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 145க்கு மேலே போடக்கூடிய ஒரு ஆர்ச்சரும் அவங்களுடைய ஸ்பெஷல் பவுலர் ஆண்ட்ரே பர்கர்ஸ். இவங்க 2 பேர் தான். இவர் லெஃப்ட் ஆர்ம் ஆங்கிள் யூஸ் பண்ணுறாங்க. ஆர்ச்சர் வந்து ஒரு டாப் கிளாஸ் பவுலர். ஸோ அதான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் புவி எப்பயும் போன மேட்ச்சுமே 3 விக்கெட்டு. ஸோ இம்பேக்ட் லெவல் ஹையாக தான் இருக்கும் இந்த மேட்சுமே. அவர் தான் வந்து அவங்க எந்த பிச்சாக இருந்தாலும் கொஞ்சம் பாலை ஒரு ரோட் ட்ராக்காகவே இருந்தாலும் பாலை வந்து டீவியேட் பண்ணக்கூடிய ஒரு டேலண்ட் இருக்கக்கூடிய ஒரு பவுலர் தான் வந்து புவி. ஸோ கண்டிப்பாக வந்து அவருக்குமே இம்பேக்ட் அதிகமாக இருக்குது இந்த மேட்ச்சில். குறிப்பாக எஸ்வி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்சிக்கு ஒரு த்ரெட்டாகவே இருப்பார். ஸோ அந்த சிஎஸ்கே மேட்சோட பிச்சை யூஸ் பண்ணி கொஞ்சம் ஓவர் கேஸ்டாக இருந்துச்சுன்னா 2 பேசர்ஸ்க்கு மேலே ஆர்ச்சரு, ஆண்ட்ரே பர்கர், புவி பவுலர்ஸ்க்கு நல்லா சாதகமாகவே இருக்கும். பார்க்கலாம் எப்படி மேட்ச் நடக்குதுன்றதை. ஸோ ஹெட் டு ஹெட் மென்டலேஜ் பார்த்துருவோம் யாருக்கு வந்து அட்வான்டேஜ் இருக்குன்றதை. ஸோ இந்த வென்யூவில் குறிப்பாக இவங்களுடைய ஹோம் கிரவுண்டு குவஹாத்தி ஆர்ஆரோடது. ஆர்ஆரோடைய எல்லா பிளேயர்ஸுமே 2 மேட்ச் வந்து ப்ளே பண்ணிட்டாங்க இந்த பிச்சில். ஸோ ஸ்பெசிஃபிக்காக அந்த பிச்சில் எப்படி இருக்காது 2 பிச்சு யூஸ் பண்ணி ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ எது எப்படி பிஹேவ் பண்ணுன்ற அட்வான்டேஜ் அவங்களுக்கு தான் அதிகமாகவே இருக்குது. ஸோ மென்டலேஜ் டேரெக்டாக அவங்களுக்கு தான் போகுது. ஏன்னா ஆர்சிபியில் இன்னுமே பல பேர் இந்த வென்யூவில் பர்டிகுலராக வந்து ப்ளே பண்ண கிடையாது. ஸோ அது ஒரு மைனஸாக இருந்துகிட்ருக்கு. ஆர்ஆர் வந்து வின்னிங் ப்ராபபிலிட்டி ஆர்ஆருக்கு தான் ஒரு 55% இருக்குது. ஸோ நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். கீ மேட்சப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆருடைய லெஃப்ட் ஹேண்ட் ஓப்பனர்ஸ் விசிஸ் இங்கே ஆர்சிபி ஸ்விங் புவி. ஸோ ஃபஸ்ட்டு 2 ஓவர் வந்து ஜேக்கப் டஃபியுமே நல்லா போட்டுட்ருக்காரு. 2 மேட்சுமே வந்து 2 விக்கெட்டுன்றதை 3 விக்கெட்டு 2 விக்கெட்டுன்றதை பிக் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி பவர் ஹீட்டர் விசிஸ்
ரிஸ்ட் ஸ்பின். ஸோ அந்த ரவி பிஷ்னாயை டேக் ஆன் பண்ண போனால் விக்கெட் தான் விடுறாங்க. இந்த சீசன் ஃபுல்லாக விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. 3 மேட்ச்சுமே விக்கெட்லெஸ்ஸாக போக கிடையாது. ஃபஸ்ட் மேட்ச் 1 விக்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 விக்கெட்டு, போன மேட்ச் 3 விக்கெட்டு. ஸோ பயங்கரமாக விக்கெட்டு எடுத்துகிட்டு பர்பிள் கேப் அவர் தான் வச்சுருக்காரு. இங்கிலீஷ் ஓப்பனர் விசஸ் இங்கிலீஷ் பேஸ். ஸோ ஃபில் சால்ட் விசஸ் ஜோஃப்ரா ஆர்ச்சர், அந்த ஒரு இது இருக்கும். அதில் அட்வான்டேஜ் வந்து ஆர்ச்சருக்கு தான். ஸோ இங்கே அட்வான்டேஜ் பிஷ்னாய்க்கு. ஸோ இங்கே அட்வான்டேஜ் உங்களுக்கு புவிக்கு வருது. ஸோ இந்த மாதிரி பேட்டில்ஸ் அதிகமாக இருக்குது. பட் ஸ்டில் இந்த வென்யூவில் அதிகமான ஆர்ஆருக்கு தான் வந்து மென்டலேஜின்றது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம மேட்ச் ஆஃப் மேட்ரிக்ஸ் பார்த்துடலாம். அதான் நம்ம பார்த்துருந்தது தான் லெஃப்ட் ஹேண்ட் ஓப்பனர்ஸ் விசஸ் எலைட் ஸ்விங் பவுலர் புவி. ஸோ இவருக்கு தான் வந்து அட்வான்டேஜ்ன்றது இருக்குது. ஃபஸ்ட்டு பவர் பிளேயில் அவர் போடக்கூடிய 2 ஓவரை சர்வே பண்ணணும். கூட ஹெல்ப்புக்கு ஜேக்கப் டஃபியும் இருக்கார். ஜேக்கப் டஃபியுமே நல்லா போட்டுட்ருக்காரு. பட் ஸ்டில் புவி தான் நம்பர் 1, செகண்ட் தான் ஜேக்கப் டஃபி. ஸோ ஏன்னா ஜேக்கப் டஃபி இன்னுமே கொஞ்சம் பவுன்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுப்பாரு. அதை இவங்க ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ அந்த பிச்சில் பெங்களூரில் வந்து சஞ்சு சாம்சனும் ருத்ராஜ் கெய்க்வாடும் ஸ்லிப்லே கேட்சை கொடுத்துட்டு போனாங்க. ஒரே மாதிரி பால், ஒரே மாதிரி ஷார்ட் ஆடி. ஸோ பட் இவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் பவுன்ஸ் கிடச்சா கண்டிப்பாக வெளியில் அடிக்கக்கூடிய ஒரு 2 பிளேயர்ஸு. ஸோ பெருசாக இவங்க வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, சிஎஸ்கேயில் சஞ்சு சாம்சன் ருத்ராஜ் கெய்க்வாட் தான் வந்து சீனியர் பிளேயர்ஸு. பட் அவங்களே வந்து பேட்டிங் ஓப்பனிங் இறங்கிட்டா சிவர் ஆகுறாங்க, பயப்படுறாங்க. ஒரு ஸ்ட்ரகிள் தெரியுது அவங்களுக்கு. ஒரு பதட்டமாக தான் ப்ளே பண்ணுறாங்க. அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், நான் வந்து தப்பாக சொல்லலை. பட்டு ஆனால் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் வைபவ் சூரியவன்சிக்கும் எந்த பயமும் கிடையாது. போன மேட்ச் பும்ரா ஃபஸ்ட்டு பால் போகிறாரு. வாழ்க்கையிலே வந்து பும்ரா ஃபஸ்ட் டைம் வந்து ஃபேஸ் பண்ணுறாரு வைபவ் சூரியவன்சி. 6. ஸோ நீ யாராக வேணா இரு, நான் என்னோடய மென்டாலிட்டி அப்படி தான், நான் அடிக்க தான் போகிறேன்னு சொல்லிட்டு சூப்பராக அடித்தார். சில பால்ஸ் வந்து சிங்கிள் தட்டினார். டே பை டே அவருடைய கேம் வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணுவோம், நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுவோம், நீ வைபவ் சூரியவன்சி அடிப்பாரா அவுட் ஆவாரா, இவர் போட்டாவோ பும்ரா இருக்கார் அவுட் ஆயிடுவார், புவி இருக்கார் அவுட் ஆயிடுவார்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் வந்து பயங்கரமாக வந்து சூப்பராக வந்துட்டுருக்காரு. நல்ல ஒரு பிளேயராக தெரிகிறார். ஆர்சிபி பவர் ஹிட்டர் விசஸ் ரவி பிஷ்னாய். ஸோ இதுதான் அந்த ஏர்டேராக பார்த்தது தான். ஸோ இவர் டேக் ஆன் பண்ண போய் அவுட் ஆகுறாங்க. பட் ஸ்டில் டிம் டேவிட்லாம் அடித்தா வெளியில் போயிடும் பால். ஸோ ரஜத் பட்டிதாருமே பயங்கர பவர்ஃபுல்லான ஹிட்டர்ஸ் தான். ஸோ அவங்களுமே நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரவி பிஷ்னாய் டேக் ஆன் பண்ண போய் தான் விக்கெட்ஸ் விழுகுன்றதை பார்த்துருப்பாங்க கண்டிப்பாக. எல்லா டீம்லேயுமே இன்டர்நேஷ்னலாக இருக்கட்டும், ஐபிஎல் இருக்கட்டும், அங்கேயுமே எல்லாத்துக்குமே அனலிஸ்ட்ன்றது இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து ரவி பிஷ்னாயோட ஒரு விக்கெட் காலம் ஒன்று ரெடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். பட் இப்போதைக்கு பார்க்குறப்போ மேசிவான அட்வான்டேஜ் ரவி பிஷ்னாய்க்கு தான் இருக்குது. ஏன்னா அப்படி தான் போயிருக்கு. 3 மேட்சாக டேக் ஆன் பண்ண போய் விக்கெட்ஸை விட்டுட்டு இருக்காங்க மிடில் ஓவர்ஸில். ஸோ பேட்டர் மேட்சாக பார்த்துடலாம். ஸோ ஃபில் சால்ட் விசஸ் ஜோஃப்ரா ஆர்ச்சர். இதில் அட்வான்டேஜ் வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு தான். ஸோ அவருடைய நல்ல ஒரு பேஸு, ஸோ நல்லா போடுவார். அவர் 2 பேருமே 2 பேர்த்த ஆடி இருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ இதில் யார் வின் பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். கொஞ்சம் ஓவர் கேஸ்ட் கண்டிஷனாக இருக்குது. பிச்சு எந்த பிச் யூஸ் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து இவங்களுடைய பேட்டரியில் யார் வேணால் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போதைக்கு அட்வான்டேஜ் ஆர்ச்சருக்கு தான். ஸோ நல்ல ஸ்பீடு எட்ஜு வாங்கலாம். ஸோ அதை கேட்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிம்ரன் ஹெட்மேயர் விசஸ் குர்னல் பாண்டியா. இதில் ஹெட்மேயருக்கு தான் வந்து இது அதிகம். ஏன்னா ஹெட்மேயருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பவுலர் போகிறாங்க லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு, அதுவுமே அவர் வந்துட்டு திடீர்னு பவுன்ஸர் போகிறாரு, சைட் பால்ஸ் போகிறாரு, அந்த மாதிரி போகிறனால அது 6னால் கண்டிப்பாக வந்து ஹெட்மேயர் வெளியில் அடிச்சிடுவார். ஸோ அதனால் அட்வான்டேஜ் வந்து ஹெட்மேயருக்கு தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பேட்டில்ஸ் பார்த்துலாம். கீ பேட்டில்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது. போன மேட்ச்மே சந்தீப் சர்மா, ரோஹித் சர்மாவுமே அதிக விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு. கரெக்டாக அவர் தான் விக்கெட்டுன்ற எடுத்தார் ரோஹித் சர்மாவை. விராட் கோலியுமே அதிகமாக விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 7 டைம் வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு விராட் கோலியை சந்தீப் சர்மா. ஸோ அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏர்லியராக கொடுப்பாங்க கண்டிப்பாக. போன மேட்ச் பவர் பிளேயில் 2 ஓவர் போட்டாருன்னு நினைக்கிறேன். 11 ஓவர் மேட்ச்சில் கடைசியிலே 1 ஓவர் போட்டார். ஸோ கண்டிப்பாக இப்போ சந்தீப் சர்மாவுக்கும் சந்தீப் சர்மா ஒரு 2 ஓவர் அப்படி இல்லாட்டி 1 ஓவராச்சும் இல்லை அவங்களுமே மேட்சை பார்த்துட்டு வருவாங்க. ஸோ கண்டிப்பாக சந்தீப் சர்மா பவர் பிளேயில் விராட் கோலிக்கு 2 ஓவர் கொடுப்பாங்க, அவர் போடுவார். இந்த பேட்டில் ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை நாளைக்கு பார்த்துக்குவோம். ஆனால் பேட்டில்ன்றது இருக்குது. ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எஸ்வி ஜெய்ஸ்வால் விஸ் புவி. ஸோ புவியுமே வந்து விக்கெட்ஸ்ன்றதே எஸ்வி ஜெய்ஸ்வால் எடுத்திருக்காரு. ஸோ இதில் அட்வான்டேஜ் வந்துட்டு புவிக்கு தான் இருக்குது. ஏன்னா பால் ஸ்விங் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு இல்லை வைபவ் சூரியவன்சி யாராவது ஒரு ஓப்பனருக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரகிளாக இருக்கும். இந்த பக்கம் ஆர்ச்சர் வந்துட்டு டிம் டேவிட்டை 3 டைம் எடுத்திருக்காரு. ஸோ அந்த டெத்தில் போடுறப்ப ஆர்ச்சருக்கும் டிம் டேவிட்டுக்கும் ஃபைட்டுன்றது வரும். ஸோ ஆனால் ஆர்ச்சர் வந்துட்டு 3 டைம் வந்துட்டு விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு, டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு பேட்டிலுமே இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ போன மேட்ச் மாதிரி டிம் டேவிட் இந்த மேட்ச்மே ஃபார்ம் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா சிஎஸ்கேவோடைய பவுலிங் யூனிட்டையும் ஆர்ஆரோடைய பவுலிங் யூனிட்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேண்டசி டீம் செலெக்ஷன்றதை பார்த்துக்கலாம். ஃபில் சால்ட், த்ருவ் ஜுரேல், எஸ்வி ஜெய்ஸ்வால், விராட் கோலி, ரியான் பராக், ரஜத் படிதார், ஜடேஜா, பிஷ்னாய், ஆர்ச்சர், புவனேஸ்வர்,
குமார், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ரே பர்கர். ஸோ கேப்டன் எஸ்வி ஜெய்ஸ்வால் பயங்கரமான ஒரு ஆவரேஜ் ப்ளஸ் நல்ல ஃபார்மு, 3 மேட்ச்சுமே சூப்பராக ஆடிருக்காரு. ஸோ அவர் தான் வந்து கேப்டன். வைஸ் கேப்டன் ரவி பிஷ்னாய். எகெயின் டேக் ஆன் பண்ண போய் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகமாகவே இருக்குது. ஒரு ரோமாரே ஷெர்பட், டிம் டேவிட், ஜித்தேஷ் சர்மா. ஸோ மிடில் ஆர்டர் வராங்க, ஆக்சிலேட் பண்ண டைம் வருது அப்படின்னா ரவி பிஷ்னாய் உள்ளே வந்து விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. அதையுமே பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ட்ரம்ப் ரிஸ்கி பிக்ஸை பொறுத்த வரைக்கும் தேவ்தத் படிக்கல், சிம்ரன் ஹெட்மேயர், அதுக்கப்புறம் சந்தீப் சர்மா. ஸோ விராட் கோலியை 7 டைம் எடுத்திருக்காரு, நோட் பண்ணிக்கோங்க. சிம்ரன் ஹெட்மேயருக்கு இந்த மேட்ச் டீசெண்டாக ஆவரேஜ்ன்றது இருக்குது, பெருசாக ஃபார்மில் இல்லை. ஸோ இந்த மேட்ச் ஃபார்முக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதையுமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேவ்தத் படிக்கலுக்கு வென்யூவில் நல்ல ஆவரேஜ்ன்றது இருக்குது, நல்ல ஃபார்ம்லேயுமே இருக்கார். ஸோ ரியான் பராக் தான் பெருசாக ஃபார்மில் இல்லை. ஸோ மேபி நீங்கள் ரியான் பராக்கு பதிலாக ஒரு தேவ்தத் படிக்கலை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கேப்டன் வைஸ் ஸ்ட்ராட்டஜி பார்த்துருவோம். ஸோ ஆர்ஆர் வந்து பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா எஸ்வி ஜெய்ஸ்வால் கேப்டன், ரவி பிஷ்னாய் இல்லை ஜோஃப்ரா ஆர்ச்சரை வந்து வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணிங்க. ஆர்சிபி வந்துட்டு பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணுறாங்கன்னா விராட் கோலி கேப்டன், சேஸ் மாஸ்டர் நல்ல ஒரு ஆவரேஜுமே இருக்குது குவஹாத்தியில். ஸோ அதனால் வந்து சேசிங்கில் விராட் கோலி கேப்டனாக போட்டு வைஸ் கேப்டனாக புவனேஸ்வர் குமாரை போட்டுருங்க. ஏன்னா பவர் பிளேலையும் விக்கெட்ஸ் எடுப்பார், டெத்துலேயும் ஓவர் போடுறாரு, அதுலேயும் வந்து விக்கெட்ஸ்ன்றது கிடைக்கும். ஸோ அதனால் வந்து இதுதான் வந்து நல்ல பர்ஃபெக்டான ஒரு சேஃபான கேப்டன் வைஸ் சாய்ஸாக இருக்கும் இந்த மேட்ச்க்கு. ஸோ ஃபைனலாக என்ன பார்க்குறோன்னா, இந்த ஹோம் அட்வான்டேஜ்னால ஆர்ஆர் வந்து 55% வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இட் வில் பி அ டஃப் மேட்ச். நம்ம ஈஸியாக சொல்ல முடியாது எந்த டீம் ஜெயிக்குன்றத. ஸோ அதை வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் இப்போதைக்கு அனலைசிஸு, ஹிஸ்டாரிக்கல் இது, அப்புறம் டீமை ஒரு அட்வான்டேஜ், இவங்க எல்லா பிளேயர்ஸுமே ஹோமில் ப்ளே பண்ணியிருக்காங்க இந்த பிச்சில். அவங்க இன்னும் ப்ளே பண்ண கிடையாது. 3 மேட்ச்சுமே இவங்க வின் பண்ணியிருக்காங்க, இவங்க 2 மேட்ச் ப்ளே பண்ணி 2 மேட்ச்சுமே வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறையா வந்து இருக்குது. ஸோ அதை வச்சு ஆர்ஆர் தான் வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு இந்த அனலைசஸ் படி இருக்குது. ஸோ இதான் நம்மளோட அனலைசஸ். நம்ம வீடியோவை லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த மேட்சஸ்க்கு நம்ம போடக்கூடிய வீடியோஸ் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெலிகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.